அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, குழந்தை பாக்கியம் சீக்கிரமா அடையணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டிலும் அந்த காலகட்டத்தில் நீங்க என்ன உணவு முறையை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ தாய்மை அடையும் பொழுது, குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உணவு முறை மாற்றம் எப்படி இருக்கணும், அது எந்த வகையில் விரைவில் தாய்மை அடையிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்னைக்கு ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணுறோம். ஒரு IVFஓ இல்லை IUIஓ ICSIயோ அந்த மாதிரி செயற்கை கருத்தரிப்புக்கு நம்ம போயிருந்தாலும் சரி, இல்லை இயற்கையான கருத்தரிப்பு முறைக்கு நம்ம நாடி போயிருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன? ஏன்னா எல்லாருமே நீங்கள் எல்லாம் சாப்பிடலாம், மெடிசன்ஸ் கரெக்டாக எடுங்க அப்படின்னு சொல்லாமல் என்ன மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இந்த உணவு முறை மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 69% உங்கள் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியை அதிகப்படுத்துறதா சொல்லப்படுது. அதே உணவு முறை மாற்றம் 50% உங்க கருமுட்டை சரியான நேரத்துக்கு வெடித்து வரக்கூடிய திறன், ஓவியுலேஷன், அதை ரெகுலேட் பண்ணக்கூடியதா சொல்லப்படுது. 60% அடிக்கடி தன்னால கரு கழையுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மிஸ்டு அபார்ஷன், அதை தடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 32% கரு பதிஞ்சு வளரக்கூடிய தன்மையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. கரு முட்டையோடைய வளர்ச்சியை ஆரோக்கியப்படுத்தக்கூடியதாக இருக்கு. உங்க ரத்தத்துல ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அளவை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு. எது? வெறும் உணவு முறை மாற்றம் மட்டுமே. ஸோ நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உணவு முறை மாற்றம்ங்கிறது கிட்டத்தட்ட பாதி பங்கு வகிக்குது அப்படிங்கிறத என்னென்னைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன மாதிரியான உணவு முறை மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் மாவு பொருள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது எளிதில் ஜீரணமாகக்கூடிய மாவு பொருளாக இருக்கணும். அதே மாதிரி புரதம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது தாவரவியல் சார்ந்த புரதமாக இருக்கணும். பிளான்ட் புரோட்டீனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய ட்ரைக்ளிசரைட் லெவலை குறைச்சு மியூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய கொழுப்பு சார்ந்த நல்ல கொழுப்பு சார்ந்த விஷயங்களை சாப்பிட பழகிக்கணும். நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள் எடுத்துக்க பழகிக்கணும். சரி, இந்த மாதிரி உணவு முறையை எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 நிலைகளில் குழந்தை பாக்கியம் அடையிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியவங்களுக்கு கவனம் செலுத்தணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கருமுட்டையினுடைய வளர்ச்சி, அடுத்து கருமுட்டையினுடைய உள் சுவர் தடிமன், அடுத்து 3வது ஹார்மோன் சார்ந்த விஷயங்கள் சீராக இருக்கணும், 4வது ஆண்களுடைய உயிரணுக்களுடைய ஆரோக்கியம். ஸோ இந்த 4 நிலையில நம்ம கவனம் செலுத்தி உணவு முறையை சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா விரைவாக தாய்மை அடைய முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் காலையில இளம் வெயில நிறைய வெளியே நடக்கணும். அப்போ நமக்கு விட்டமின் D சத்து கிடைச்சிரும். நிறைய பச்சை காய்கறிகள், கீரைகள் அதிகமாக கன்சியூம் பண்ணணும். அதுவுமே கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல் 10 நாள் நாட்டுக்கோழி முட்டை டெய்லி எடுத்துக்கலாம். அப்பப்போ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சிறுமீன் வகைகள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இது கருமுட்டை வளர்ச்சிக்காக உணவுல நம்ம செய்ய வேண்டிய மாற்றங்கள். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, கருப்பையினுடைய உள் சுவர் தடிமன், அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப கம்மியாக 5-6ன்னு இருக்கக்கூடாது, அதுக்குன்னு 16-17ன்னு போயிடக்கூடாது. அளவா 9-12 mm உங்கள் எண்டோமெட்ரியல் திக்கனிங் இருந்தால் மட்டும்தான் கருமுட்டை அதில் நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நிறைய B காம்ப்ளெக்ஸ் சத்து நிறைந்த சிறுதானிய வகைகள், திணை, சாமை, நாட்டுக்கம்பு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ வாரம் ஒரு நாள் பீட்ரூட்டை வந்து சலடாவோ அல்லது பொரியலாவோ பண்ணி சாப்பிடுறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட் எம்ப்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிறதும் இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, நிறைய கீரை வகைகள், மீன் வகைகள் சேர்த்துக்கிறது. ஸோ இது எல்லாமே கருமுட்டை உடைய வளர்ச்சியும் சார்ந்து கருப்பையினுடைய உள்சுவர் தடிமனையும் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அடுத்து 3வது விஷயம் பார்த்தோம்னா, ஹார்மோன்களை சீர் செய்யக்கூடிய விஷயம். ஸோ ஹார்மோன்கள் சீராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா புரதம் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஆட்டு இறைச்சி சப்போர்ட்டிவா இருக்கும், மீன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதை தவிர்த்து நிறைய புரதங்கள், வித்துக்கள், விதைகள், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், பூசணி விதை இதெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கும். கொட்டை வகைகள் நிறைய எடுத்துக்கிறதும் நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, கருப்பு பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கிறது ஹார்மோன் சார்ந்த விஷயங்களை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பா ஹார்மோன்களுடைய விஷயத்தையும் நார்ச்சத்து நிறைந்த நிறைய காய்கறிகளும் கீரைகளும் எடுக்க வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உயிரணுக்களுடைய செயல்திறனை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆண்களுடைய விந்தணுக்கள், உயிரணுக்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் ஒரு அழகான தாய்மையை நம்மளால அடைய முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாள் 4 நாளாவது விதை நீக்கப்பட்ட தக்காளியில வந்து ஜூஸ் ஆகவோ அல்லது சூப்பாகவோ எடுத்துக்கிறது அவங்க உயிரணுக்களுடைய செயற்திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். வால்நட் டெய்லி 2 வால்நட் நைட் ஊற வச்சு காலையில எடுத்துக்கிறது. செக்குல ஆட்டின எண்ணெய் வகைகள் அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கும் பொழுதே அதை அதிகமாக சேர்த்திக்க பழக்கி கொடுக்கறது. நிறைய கீரை வகைகள் அவங்க அதிகமாக சேர்த்துக்கிறது. பழங்கள் நிறையா, செவ்வாழை இந்த மாதிரியான பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பூசணி விதை, வெள்ளரி விதை இதை நைட்ல ஊற வச்சு காலையில ஸ்மூதி மாதிரி பண்ணி கொடுக்கறதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உயிரணுக்களுடைய செயல்திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம கருமுட்டை வளர்ச்சி, உயிரணுக்களுடைய ஆரோக்கியம், கர்ப்பம் தரிக்கிறதுக்காக, கருமுட்டை வெடிக்கிறதுக்காக மருந்து, மாத்திரைகள், ஊசி இது எல்லாத்த காட்டிலும் 50% உணவு முறை மாற்றம் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா கருத்தரிப்புக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது உணவு மற்றும் வாழ்வியல் முறை மாற்றங்கள். அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தம்பதியினர் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அழகான ஒரு தாய்மையை உங்களால அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.